everyone, welcome to Future Vision NEET Academy. நம்ம இந்த 20 days mark booster seriesல இன்னைக்கு day 4ல இருக்கோம். பயாலஜில தமிழ் மீடியம்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். அதுல வந்து மனித சுற்றோட்டம் பத்தியும் ECG பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுற்றோட்டம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று திறந்தவெளி சுற்றோட்டம், இன்னொன்று வந்து மூடிய சுற்றோட்டம். அப்படிங்கிற திறந்தவெளி சுற்றோட்டத்தில் என்ன ஆகும், ரத்தம் வந்துட்டு ஒரு குழிக்குள்ள, அதாவது கேவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபில் ஆகிறதா வந்து திறந்தவெளி சுற்றோட்டம். அது எதில் இருக்குது, காக்ரோச் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்செக்ட், பூச்சிகள், கரப்பாம்பூச்சி இதிலெல்லாம் இருக்குது. அடுத்து மூடிய சுற்றோட்டம் வந்துட்டு அப்படின்னா தமனி வழியாகவும் பிளட் வெசல், அதாவது சிரை வழியாகவும் வந்துட்டு ரத்தம் பாஸ் ஆகிறதா என்னது மூடிய சுற்றோட்டம். அதில் வந்து அது வந்து யார் யாரில் இருக்குது, நம்மளோட முதுகெலும்பு உள்ளவைகள், அப்புறம் நம்ம மேமல்ஸ், அப்புறம் மனிதர்கள், இவங்க எல்லாத்துலேயுமே என்னது மூடிய சுற்றோட்டம் இருக்குது. அதில் வந்து மேஜராக நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது என்னது, நான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இதயம் தானே. ஸோ அதை பற்றின மனித இதயத்தோட அமைப்பு அது எப்படி இருக்குது, அது வந்து எப்படி வந்து பயன்படுது, அதை பற்றி வந்து பார்க்கலாம். முதல்ல அதாவது மனித சுற்றோட்ட அமைப்பில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதயம் இருக்குது, அதே மாதிரி ரத்த நாளங்கள் இருக்குது, சிரைகள் இருக்குது, நுண்குழாய்கள் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற ரத்தம் ஆகியவை வந்துட்டு அடங்கும். இதயத்தின் அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நடுத்தர அடுக்குலேருந்து உருவான ஒரு உறுப்பு தான் வந்துட்டு என்னது இதயம். இது வந்து நுரையீரல்களுக்கு இடையில வந்துட்டு, அதாவது மார்பு குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்குது. இதனால தான் வந்துட்டு இந்த நுரையீரல் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும், அதாவது இடதுபுறம் வந்துட்டு இதயம் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இதயம் வந்து எதால் பாதுகாக்கப்படுது அப்படின்னா, இரட்டை சுவருடைய பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் இதில் வந்து மூணு வந்து சுவர் இருக்குது. ஒன்று வந்து எண்டோகார்டியம், ரெண்டாவது மயோகார்டியம், மூணாவது வந்துட்டு பெரிகார்டியம். இதயத்துக்கும் பெரிகார்டியமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திரவம் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதய உறையில திரவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதயம் வந்துட்டு 12 சென்டிமீட்டர் வந்து நீளமும் 9 சென்டிமீட்டர் அகலமும் 6 சென்டிமீட்டர் வந்து தடிமனும் இருக்கும். இது வந்துட்டு அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதயத்தோட அமைப்பு மற்றும் அதோட செயல்பாடு, இதய அறைகள் பற்றியும் அதோட தடுப்பு சுவர் பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இதயம் அமைஞ்சிருக்கிறதுக்கு நடுவில் வந்துட்டு நமக்கு ரத்தப்போக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது வந்து அறையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அறைகளும் சுவர்களும் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இடை ஏட்ரியல் தடுப்பு சுவர் அப்படிங்கிறது இங்கேயே வந்துருச்சு இல்லை. ஏட்ரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வலது மற்றும் இடது ஏட்ரியங்களில் பிரிக்கும் ஒரு தடுப்பு சுவர் தான் என்னது இடை ஏட்ரியல் தடுப்பு சுவர். ஸோ இது வந்துட்டு வலது ஏட்ரியம், இது வலது வென்ட்ரிக்கல், இது இடது ஏட்ரியம், இது இடது வென்ட்ரிக்கல் இல்லையா. ஸோ இதை ரெண்டையும் பிரிக்கிறதா என்னது இடை ஏட்ரியல் தடுப்பு சுவர். அடுத்து இடை வென்ட்ரிக்கல் தடுப்பு சுவர் அப்படிங்கிறது இடது மற்றும் வலது இந்த ரெண்டு வென்ட்ரிக்கலையும் வந்து பிரிக்கிறதா என்னது இடை வென்ட்ரிக்கல் தடுப்பு சுவர். அடுத்து வந்து ஏட்ரியோ வென்ட்ரிக்கல் தடுப்பு சுவர் அப்படிங்கிறது ஒரே பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஏட்ரியம் வென்ட்ரிக்கலையும் இங்கே இருக்கக்கூடிய ஏட்ரியல் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கிறதா என்னது ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் தடுப்பு சுவர். அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன, இதய வால்வுகள். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து எத்தனை அறைகள் எத்தனை சிரை இருக்குன்றத பார்த்தோம். அடுத்து வந்துட்டு வால்வுகளோட மேஜர் வேலை என்ன அப்படின்னா, என்ன பண்ணுது, பின்னோக்கிய ஓட்டத்தை, அதாவது ரத்தம் வந்து பின்னோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு பயன்படுறதா இந்த வால்வுகள். இது மொத்தம் 3 வால்வுகள் இருக்குது. ஒன்று ட்ரைகஸ்பீட் வால்வ், இன்னொன்று பைகஸ்பீட் அல்லது மிட்ரல் வால்வ், மூணாவது வந்து பிறை வடிவ வால்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகஸ்பீட் வால்வ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, வலது ஏட்ரியம், அதாவது வலது ஏட்ரியத்தில் வந்துட்டு இருக்கிறதா இந்த ட்ரைகஸ்பீட் வால்வ். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த வலது ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் பிளட் வந்து, அதாவது ரத்தம் வந்துட்டு பின்னோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி அடுத்து பைகஸ்பீட் அல்லது மிட்ரல் வால்வ், இது எங்கே இருக்கும் அப்படின்னா இடது ஏட்ரியமில் இருக்கும். இதோட வேலை என்ன, இடது வென்ட்ரிக்கலுக்கும் இடது ஏட்ரியத்துக்கும் இடையே வந்துட்டு ரத்தம் வந்து பின்னோட்டத்தை வந்து தடுக்கிறது. அதே மாதிரி பிறை வடிவ வால்வுகள் அப்படிங்கிறது இதய கீழறைகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் நுரையீரல் தமனி மற்றும் பெருந்தமனிக்கு நுழையும் திறப்புகளில் வந்துட்டு இந்த பிறை வடிவ வால்வுகள் இருக்குது. இங்கே வந்து இதோட வேலை என்ன, இங்கேயும் வந்து ரத்தம் பின்னோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே பார்த்தோம் இல்லையா, வால்வுகளுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ரத்த நாளங்கள் இருக்குல்ல, அதில் மேஜராக இருக்கிறது தமனி, சிரை, மூணாவது வந்து நுண்குழாய்.
உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தமனிங்கிறத என்ன பண்ணும், ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை உடலுக்கு செலுத்துறது தான் வந்துட்டு இந்த தமனியோட மேஜர் வேலை. அதே மாதிரி சிரைங்கிறத என்ன பண்ணும், ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த சிரையோட வேலை. அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ரத்த நாளம் தான் என்னது உங்களுக்கு நுண்குழாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரத்த நாளங்களில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா மேல் பெருஞ்சிரை. அதாவது ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த மேல் பெருஞ்சிரை, இதோட வேலை என்ன தெரியுமா, உடலின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை நம்மளோட வலது ஏற்றியாக்கு அனுப்புறது தான் இந்த மேல் பெருஞ்சிரையோட வேலை. அடுத்து வலது நுரையீரல் தமனி. தமனி வந்துட்டு என்ன பண்ணுன்னு சொன்னேன், நமக்கு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை தான் வந்துட்டு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை மற்ற பகுதிக்கு மாற்றுறது என்னது தமனியோட வேலை. ஆனால் இந்த இடத்துல வலது நுரையீரல் தமனி இருக்குல்ல, இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதயத்தில் இருந்து ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், இதில் வந்துட்டு ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா வலது நுரையீரலுக்கு வந்துட்டு கொண்டு செல்லும். இது வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், நுரையீரல் தமனின்னு வந்தாலே அது என்ன பண்ணோம், ஆக்சிஜன் நீக்கப்பட்ட. ஆனால் தனியாக தமனின்னு மட்டும் கேட்டாங்கன்னா அது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம். அதே மாதிரி வலது நுரையீரல் சிரை வந்து என்ன பண்ணோம், ஆக்சிஜன் நீக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை இதயத்திலோட இடது ஏற்றியத்துக்கு கொண்டு வர்றது தான் என்னது நம்மளோட வலது நுரையீரல் சிரையோட வேலை. அடுத்து கீழ் பெருநாளம் இங்கே இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம், நம்மளோட உடலோட கீழ்ப்பகுதியில் இருந்து ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை கொண்டு செல்கிற ஒரு பெரிய சிரை தான் இது கீழ்பெருநாளம். அடுத்து என்னது பெருந்தமனி, அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது என்ன பண்ணோம், ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை உடலோட எல்லா பகுதிக்கும் அனுப்பும். ஆனால் எங்கே மட்டும் அனுப்பாதுன்னா நுரையீரலுக்கு மட்டும் அனுப்பாது. அதுதான் வந்துட்டு பெருந்தமனியோட வேலை. அடுத்து இடது நுரையீரல் தமனி, அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அது வலது, இது இடது. இது என்ன பண்ணோம், தமனி நம்ம சொல்லியாச்சு. அது என்ன பண்ணோம், இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை இடது நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி இடது நுரையீரல் சிரைகள் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை நுரையீரலிருந்து இதயத்துக்கு அதாவது இடது ஏற்றியாக்கு வந்துட்டு கொண்டு போகிறது தான் இதோட பணி. அடுத்து வந்துட்டு ரத்தம் வந்து இதயத்துக்குள்ளே எப்படி வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தம் மேல் பகுதி, அதாவது உடம்போட மேல் பகுதியிலேருந்து பெருஞ்சிரை மூலமாகவும் உடலோட கீழ்ப்பகுதியிலேருந்து கீழ்பெருஞ்சிரை மூலமாகவும் என்ன ஆகுது, நமக்கு வலது ஃபஸ்ட்டு எங்கே வரும், வலது ஏற்றியத்துக்கு வரும். இங்கேருந்து வலது ஏற்றியம் சுருங்கிறது மூலியமா ரத்தம் வந்து நமக்கு எங்கே வருது, வலது வென்ட்ரிக்கலுக்கு வருது. வலது வென்ட்ரிக்கலுக்கு வந்த ரத்தம் என்ன ஆகும் அப்படின்னா வலது நுரையீரல் சிரை மூலியமாக எங்கே போகுது, நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலில் என்ன ஆகும், ஆக்சிஜன் ஏற்றப்படும். அதாவது ஆக்சிஜன் அந்த இடத்துல ஏற்றப்பட்ட ரத்தம் என்ன ஆகும், மறுபடியும் நுரையீரல் தமனி மூலிமா ஃபஸ்ட்டு எங்கே வருது, இடது ஏட்ரியமுக்கு வருது. இடது ஏட்ரியமுக்கு வந்தது, இடது ஏட்ரியம் வந்து சுருங்கி நமக்கு அகைன் எங்கே வரும், இடது வென்ட்ரிக்கலுக்கு வரும். இங்கே வந்த ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் என்ன ஆகும் அப்படின்னா இடது நுரையீரல் சிரை மூலியமாக என்ன ஆகுது, நமக்கு இங்கே பெருஞ்சிரைக்கு பெருந்தமனிக்கு வந்து எங்கே போகும், உடல் முழுசாக போகும். ஆனால் எங்கே மட்டும் போகாது, நமக்கு நுரையீரலுக்கு மட்டும் போகாது. இது வந்து இரத்த ஓட்டம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதய துடிப்போட ஒழுங்குமுறை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே இதயத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்குது, இதயத்தில் என்னென்ன தமனி இருக்குது, அதே மாதிரி வால்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா இதய துடிப்பு ஒழுங்குமுறை, அதாவது நம்மளோட இதயம் துடிக்குது இல்லையா, அது வந்து எது மூலியமாக நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்குது. இதில் இதய துடிப்பு ஒழுங்குமுறையில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கணுத்திசை, இன்னொன்று வந்து கற்றை அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கணுத்திசை வந்து சைனோ ஏட்ரியல் கணு. இது என்ன, இது எங்கே இருக்குது அப்படின்னா வலது ஏற்றியத்தில் இருக்குது. இதுதான் வந்து இதய துடிப்போட தொடக்கம். இதய துடிப்பை தொடங்குறது எது அப்படின்னா இந்த சைனோ ஏட்ரியல் கணு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்,
பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேஸ் மேக்கர் வேலை செய்யாதப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை பேஸ் மேக்கர் வைக்கிறோம். பேஸ் மேக்கர் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இதய துடிப்பு வந்து சரியாக இருக்காது. அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து செயற்கையாக வந்து நமக்கு பொறுத்துறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சைனோ ஏட்ரியல் கணு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, அதாவது வலது ஏட்ரியத்தில் இருக்குது. அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார். வலது ஏட்ரியத்தில் இந்த சைனோ எஸ்ஏஎன் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கணு இருக்குது. இது என்ன பண்ணும், இது அனுப்புகிற சிக்னலை எல்லாமே இந்த ஏவிஎன் வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணும், மற்ற இடத்துக்கெல்லாம் அனுப்பும். அடுத்து இருக்கிறது என்னென்னா ஏவி கற்றை, அதாவது பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்றை என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா, ஏவிஎனில் இருக்கக்கூடிய சிக்னல் எல்லாத்தையும் என்ன பண்ணும், வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பும். வென்ட்ரிக்கலில் தான் நமக்கு வந்து ப்ரெஷர், அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு இந்த சிக்னல் எல்லாமே அது பாஸ் பண்ணும். அடுத்து என்னது அப்படின்னா பர்கின்ஜே இழைகள். இந்த ஏவி கட்டை இருக்கு இல்லையா, இது எல்லாமே சுருங்கி ஒரு நுண் இலையாக மாறும். அந்த நுண் இலை தான் வந்துட்டு பர்கின்ஜே இலைகள். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிக்னலை டோட்டலாக எல்லா இடத்துக்கும், இதயத்தோட எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறது தான் இந்த பர்கின்ஜே இலைகளோட வேலை. இந்த அமைப்பு தான் என்னது, இதயத்தோட ஒத்திசைவான மற்றும் சீரான சுருக்கங்களை உறுதி செய்யுது. அதாவது நம்மளோட இதயம் வந்து சுருங்கி விரிஞ்சு இது பண்ணுது இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு பயன்படுது. இது உடல் முழுவதும் ரத்த திறமையாக பம்ப் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு பயன்படுது. அடுத்து வந்து என்னதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி வந்து அதாவது ஹார்ட், அதாவது இதயம் வந்து எப்படி துடிக்குதுங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து இதய சுழற்சி. இதய சுழற்சி அப்படின்னா இதயத்தோட சீரான சுருக்கமும் தளர்வும். இதயம் வந்து சுருங்கி விரியறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஹார்ட் பீட், அதாவது இதய துடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதை உள்ளடக்கியதான் என்னது, இதய சுழற்சி. ஒவ்வொரு சுழற்சியும் நமக்கு எத்தனை செகண்ட் இருக்கும் அப்படின்னா 0.8, அதாவது 0.8 வினாடி வந்துட்டு நமக்கு இருக்கும். இதய துடிப்போட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70 மில்லி. அதே இதய துடிப்போட விகிதம் எவ்வளோ இருக்குன்னா நிமிடத்திற்கு 72 தடவை வந்து அது துடிக்கும். ஸோ இதை வந்து ஒரு சம் மாதிரி இருக்குது. இதய வெளியீடை வந்து நம்ம எப்படி ஃபார்முலா படி போடுவோம் அப்படின்னா இதய துடிப்பு அளவு இன்ட்டு இதய துடிப்பு விகிதம். அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 லிட்டர். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு மொத்தம் 5 லிட்டர் பிளட் வந்துட்டு நம்மளோட உடம்புல வந்து பியூரிஃபை ஆகுது. அதே மாதிரி இதய ஒலிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2 இருக்குது. ஒன்று வந்து லப், இன்னொன்று டப். லப்புங்கிற சவுண்டு எதனால வருது அப்படின்னா ஏவி வால்வுகள் அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு இருக்கு இல்லையா, அது மூடுறதுனால தான் நமக்கு இந்த லப்புங்கிற சவுண்ட் கேட்குது. அதே மாதிரி டப்புங்கிற சவுண்ட் வந்துட்டு எதனால வருது அப்படின்னா செமிலூனார் வால்வுகள் வந்துட்டு மூடுறதுனால. இந்த லப்போட சவுண்ட் வந்து எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வரையும் இருக்கும் அப்படின்னா 0.1லேருந்து 0.15 செகண்ட் இருக்கும். அதே மாதிரி டப்புங்கிற சவுண்டு 0.8லேருந்து 0.11 செகண்ட் இருக்கும். இதுக்கும் இடையிலான கேப் வந்து 0.3 செகண்ட். அதே மாதிரி இந்த டப்புக்கும் அடுத்த வர லப்புங்கிற சவுண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து 0.5 செகண்ட். இதுதான் வந்துட்டு இதயத்தோட சுழற்சி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதய சுழற்சியோட நிலைகள். அது மொத்தம் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கூட்டு விரைவு நிலை, ஏட்ரியல் சுருக்கம், வென்ட்ரிகுலார் சுருக்கம், அதே மாதிரி வென்ட்ரிகுலார் விரிவு. இதில் வந்து 2 தான் மெயின். ஒன்று வந்து விரிவு நிலை, இன்னொன்று வந்து சுருக்க நிலை. ஃபஸ்ட்டு வந்து கூட்டு விரைவு நிலை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அறைகள் சிறைகள் இதெல்லாமே அதில் வந்து எல்லா அறைகளுமே வந்துட்டு தளர்வடைஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஏட்ரியல் சுருக்கம் இதிலே வந்துருச்சு. ஏட்ரியல் சுருக்கம் அப்படிங்கிறது அதாவது 2 ஏட்ரியாவும், வலது ஏட்ரியாவும் சரி இடது ஏட்ரியாவும் சரி சுருங்கி ரத்தத்தை வந்து எங்கே அனுப்புது, நமக்கு வென்ட்ரிக்கலுக்கு அனுப்புது. அதே மாதிரி வென்ட்ரிகுலார் சுருக்கம் அப்படிங்கிறது இங்கே ஏட்ரியல் மாதிரி இங்கே வென்ட்ரிகுலார் வந்துருச்சு. வென்ட்ரிகுலார் வந்து சுருங்கி ரத்தம் வந்து எங்கே அனுப்புது, தமனிகளுக்கு அனுப்புது. அடுத்து வந்து வென்ட்ரிகுலார் விரிவு. இது வந்து என்னது, வென்ட்ரிகுலார் எல்லாமே வந்துட்டு தளர்வடைஞ்சிருக்கும். முதல்ல பார்த்தோம் இல்லையா, கூட்டு விரைவு நிலை அப்படிங்கிறது எவ்வளோ நிமிஷம் இருக்கும் அப்படின்னா 0.4 நிமிடங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், அதாவது ஏட்ரியல் சுருங்கிறது வென்ட்ரிகுலர் விரிவடைகிறது வந்து 0.1 செகண்ட் இருக்கும். அதே மாதிரி
வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்ட் ஏட்ரியல் டயஸ்டோல். வென்ட்ரிகுலர் விரிவடைகிறது, ஏட்ரியல் வந்து சுருங்கிறது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 0.3 செகண்ட். அடுத்து வந்து இதய மின் வரைபடம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதய சுழற்சி. அதில் வந்து நமக்கு ஒரு மின் தூண்டல் வந்து உருவாகும். அந்த மின் தூண்டலை கணக்கிடுறதுக்கு தான் நம்ம எது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதய மின் வரைபடம். இது வந்து ஒரு வரைபடமாக வந்து இதயத்தோட மின் வரைபடம் தான் வந்து இந்த இசிஜி. இது வந்து இதில் மொத்தம் 5 வந்து வேவ்ஸ் இருக்கும். ஒன்று வந்து PQRST. முதல்ல ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த பி அலை. இது வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏட்ரியா வந்து சுருங்கிறதுனால தான், 2 ஏட்ரியாவும் சுருங்கிறதுனால தான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய பீவே வந்து ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஏட்ரியல் டைபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து QRS தொகுப்பு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பீவே, அடுத்து இருக்கக்கூடிய லாங் அதாவது நீளமான முக்கோணமான வேவ் தான் வந்துட்டு QRS தொகுப்பு வேவ். இது வந்து எதனால் வருது அப்படின்னா வென்ட்ரிக்கல் வந்து சுருங்கிறதுனால. அது பேர் என்னது, வென்ட்ரிகுலர் டைபோலரைசேஷன். அடுத்து இருக்கக்கூடிய கடைசி அலை தான் நமக்கு என்னது, டி அலை. இது எதனால ஃபார்ம் ஆகுது, வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். அதாவது இந்த மின் தூண்டல் வந்துட்டு கடைசி நிலையை அடையிறத நமக்கு டி அலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த இசிஜியோட மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். இசிஜி வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மின் முனைகளை பயன்படுத்தி இதயத்தோட மின் செயல்பாட்டை வந்து கண்டறியறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து இந்த QRS சிகரம் சொன்ன இல்லையா, அதை வந்து எண்றது மூலிமா நமக்கு என்னது, இதய துடிப்பு வந்து எத்தனை தடவை துடிக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கிடலாம். அதே மாதிரி இசிஜி வந்து இதய துடிப்பு ஒழுங்கின்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, மாரடைப்பு, அதை விட பல இதய கோளாறுகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இசிஜி வந்து பயன்படுது. இதுவரையும் பார்த்தது எல்லாமே கான்செப்ட். அதுக்கடுத்து வரப்போகிறது எல்லாமே பிவைக்யூவும் சில MCQs கொஷின்ஸும். ஃபஸ்ட்டு வந்து பிவைக்யூ பார்க்கலாம். இதயத்தின் வழியாக ஒரு செயல்திறனை கடத்துவதற்கான பாதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதயத்தோட சுழற்சியில் இதய ஒழுங்கின்மையில் வந்துட்டு வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது, SA கணு, 2வது AV கற்றை, 3வது கற்றை கிளைகள், 4வது வந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ், கடைசியாக எங்கே வரும், AV கணுக்கு வரும். ஆப்ஷன் டி. அடுத்து வந்து கேட்டிருக்காங்க, இசிஜியிலேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பி அலையை பற்றி. அது என்னது, டைபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா. அந்த மின் தூண்டல் இருக்கு இல்லையா, ஏட்ரியல் வந்து நமக்கு சுருங்கிறதுனால தான் என்னது பி அலை வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து QRS அலை தொகுப்பு. இது எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ், அதாவது வென்ட்ரிகல் சுருங்குதுன்னு சொன்னல, அதனால ஃபார்ம் ஆகிறதா இந்த QRS காம்ப்ளெக்ஸ். அடுத்து வந்து டி அலை, இதுதான் வந்து கடைசி அலை இல்லையா. இது என்னது, ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல். இந்த டீக்கும் பீக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை என்னது, நமக்கு இதய தசைகள், அங்கே வந்து எந்த ஒரு மின்னோட்டமும் இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்துட்டு பீக்கும் டீக்கும் உள்ள இடைவேளை. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து குடலிலிருந்து கல்லீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாயோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதிலே வந்துடுச்சு, குடல் வந்துடுச்சு, கல்லீரல் வந்துடுச்சு. அப்போது கல்லீரல் நுழைவாயில் சிரை தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்துட்டு இதய பேஸ்மேக்கர் செயலிழக்கும் போது என்ன நடக்கும், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா SA கணு, அதை தான் வந்து செயலிழந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதய செவிமடல்கள் மட்டும் சீராக சுருக்கம், அதாவது சுருங்கி விரியறது வந்து இருக்காது. சரி, இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. இதய தசைகள் வந்து ஒருங்கிணைந்த முறையில் சீராக சுருங்குவதில்லை. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு சிரை பெரிய உட்குழியை கொண்டிருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன, அதோட இது சிரை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய அடுக்குகள் இருக்கும். அதில் நடு அடுக்கு ஒரு மெல்லிய உரையாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. அடுத்து மனித இதய சுழற்சியில் டயஸ்டோல், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, டயஸ்டோலுங்கிறது என்னது, விரிவு நிலை வந்துட்டு எது வந்து சரியாக வரையறுக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதயம் சுருங்கிய பிறகு ஏற்படும் தளர்வு காலம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டயஸ்டோல், அதாவது விரிவு நிலை அப்படிங்கிறோம். அடுத்து சில கூற்று காரணங்கள். கல்லீரல் போர்ட்டல் சிரை அப்படிங்கிறது இரத்தத்தை உடல் முழுவதுமான இரத்த ஓட்டத்திற்கு அனுப்புவதற்கு முன்பு குடலில் இருந்து கல்லீரலுக்கு எடுத்து செல்கிறது. அடுத்த கூற்று, மனிதர்களில் செரிமான பாதைக்கு சிறுநீரகத்திற்கும் இடையில் சிறுநீரக போர்ட்டல் அமைப்பு எனப்படும் ஒரு தனித்துவமான இரத்த நாள இணைப்பு உள்ளது. இதில் வந்து கூற்று 1 கரெக்டு, கூற்று 2 கரெக்டு. ஏன்னா இங்கே எந்த விதமான தனித்துவமான இரத்த
இணைப்பு வந்து எதுவுமே இல்லை. அதனால் கூற்று 1 கரெக்டு மற்றும் கூற்று 2 தவறானது. அடுத்து இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இதய நிலைகள் சொன்னோம் இல்லையா, இதய சுழற்சி நிலைகள் அதிலேருந்து கேட்டிருக்காங்க. கூட்டு விரைவின் போது இதயத்தின் 4 அறைகளும் தளர்ந்த நிலையில் இருக்கும். இது வந்து கரெக்டு. அடுத்து கூட்டு விரைவின் போது ஏற்றிய இரத்தத்தால் நிரம்ப அனுமதிப்பதற்காக ட்ரைகஸ்பீட் வால்வும் பைகஸ்பீட் வால்வும் மூடப்பட்டிருக்கிறது. இது வந்து தவறு. ஏன்னா செமிலூனார் வால்வு தான் வந்துட்டு, அதாவது பிறை வடிவ நில வால்வு தான் வந்துட்டு மூடி இருக்கும். இது வந்துட்டு கூற்று 1 கரெக்டு, 2 தப்பு. அடுத்து இசிஜிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சாதாரண இசிஜியில் இதய வென்ட்ரிகுலர்களிலிருந்து ரத்தம் வேகமாக இயந்திரமானவாக வெளியேற்றப்படுவதற்கு எந்த கடத்தல் நிகழ்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் QRS காம்ப்ளெக்ஸ்க்கும் T அலைக்கும் இடையில், நான் சொன்னேன் இல்லையா, Pக்கும் QRSக்கும் இடையில் வந்துட்டு ஒரு இடைவெளி இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்துட்டு இதுக்கு பயன்படுது. இப்போ இதுவரையும் மனித சுற்றோட்டம் பற்றியும் இசிஜி பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த சீரியஸ் பயாலஜிக்கு மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த டாப்பிக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் எங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.